ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டிஎன்இஜேயில் எப்படி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போது இதில் கீழே பாருங்கள், பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதுதான் சிட்டிசன் போர்ட்டல். இதில் தான் நம்ம இப்போ கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து கேப்சா கோடை என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய யூசர் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது கேப்சா கோடு கொடுத்து நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் எல்லா சர்வீஸும் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். அதில் மேலே பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நான் இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். இப்போது இதில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்றதெல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது கீழே பாருங்கள், ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு கேன் நம்பர் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். உங்களுடைய ஆதார் கார்டில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா, நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, கீழே ஆதார் நம்பர்னு இருக்குது பாருங்கள். அதில் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கேன் நம்பர் ஷோ ஆகும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம மேலே ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கொடுத்து புதுசாக கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போது இந்த ஆதார் நம்பரில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதில் உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஆதார் நம்பரில் எந்த கேன் நம்பரும் ரிஜிஸ்டர் ஆகலை. இப்போது ரிஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதுதான் நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ். இதில் டாக்குமெண்ட் டைப் 1 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஆதார் நம்பர் டைப் 2 தேவை கிடையாது. அதே மாதிரி இதில் ஸ்டார் சிம்பிள் இருக்கிறத மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். இப்போது ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அப்ளிகண்ட் 18 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க திரு அப்படி இல்லைனா திருமதி அப்படின்னும், 18 வயசு கீழே இருக்கிறவங்கள செல்வி செல்வம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து அவங்களுடைய
நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பாலினம் ஜெண்டர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் நம்பரில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டேட் ஆஃப் பர்த் நேம்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல ஃபாதர்னு கொடுத்துக்கோங்க. ஃபாதர்னு கொடுத்துட்டு கீழே ஃபாதர் அப்படி இல்லைனா ஹஸ்பண்ட் நேம், அதில் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் அப்படி இல்லைனா ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு இருக்கிற ரைட் சைடு தமிழில் என்ட்ரு பண்ணிக்கணும். அடுத்து மதர் நேம் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷில் எப்படி என்ட்ரு பண்ணுறீங்களோ அதே மாதிரி தமிழ்லேயும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இதில் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டா போதும். அடுத்தது கீழே மதம் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கீழே உங்களுடைய கம்யூனிட்டி அதையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றத கொடுக்கணும். இதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு வேணும். இப்போ பசங்களெல்லாம் ஸ்கூல் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் ஸ்கூலில் கேட்பாங்க. இதிலேருந்து அப்ளை பண்ணி வாங்குகிற எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் ஆதார் கார்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரூஃபாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அதில் ஸ்டேட்டில் ஆல்ரெடி தமிழ்நாடு அப்படின்ட்டு செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்காவையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன வில்லேஜில் வரீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வர ஆப்ஷன்லலாம் உங்களுடைய அட்ரஸை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் தான் இதில் என்ட்ரு பண்ணணும். அதாவது ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய டோர் நம்பர், நீங்கள் என்ன ஸ்ட்ரீட் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட் நம்பர், இது எல்லாத்தையும் 1 by 1 லைனாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸை என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸும் சேம் அப்படின்னாக்கா அதில் சின்னதாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இப்போ நீங்கள் கரண்ட்டில் வேறு ஒரு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க லைனாக. அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது பேங்க் நேம், அக்கௌண்ட் நேம், அதுக்கப்புறம் பிரான்ச் நேம், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டாம். ஓடிபியை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான கேன் நம்பர் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரியே லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கேன் நம்பர்லாம் கொடுத்த டீட்டெயிலை அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் இது மூலயமா நிறைய சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்கள் ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் முதல்ல இருந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போது ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுடைய ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.